ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட பஞ்ச் நீடர் விளாக் 15. இன்றைக்கி வந்துட்டு ஒரு குஷன் கவர் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேப்ரிக் வந்து ஒரு 14 இன்ச் வந்து நான் அளவு எடுத்துக்கிட்டேன். 14 இன்ச் தான் பில்லோட சைஸு. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து அதை கட் பண்ணி தைக்கணும்ல, அதுக்காக வந்து நான் விட்டுக்கிட்டேன். இது வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி டிசைன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கட் பண்ணலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டேன். அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எனக்கு ஃப்ரேமில் மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சுற்றி 14 இன்ச் எடுத்து சுற்றி 1/2 இன்ச் இடம் விட்டு அதுக்கும் ஒரு லைன் போட்டு அதை அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது. அப்புறம் பில்லோ கவருக்கு பேக் சைடு வந்து அப்படியே ப்ளெயினாக தான் வைக்க போகிறோம். அதுக்கும் வந்துட்டு நான் ஏற்கனவே கட் பண்ண ஃபேப்ரிக் வந்து அது மேலே வச்சு அப்படியே பின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எடுத்துக்கலாம். நான் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணேன். ஏன்னா பில்லோவுக்கு வந்து சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதை மடித்து நம்ம தைச்சு அப்போ தானே உள்ளே வந்து நம்ம குஷன் வந்து இது பண்ண முடியும், அது நான் வைக்க முடியும். அதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுட்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடு கட் பண்ண கிளாத் தனியாக எடுத்து வச்சுட்டு, இது நம்ம ஃப்ரண்ட் சைடு டிசைன் போட போகிற கிளாத் இதுதான் ஃபேப்ரிக்கு. இதில் வந்துட்டு 14 இன்ச்சில் பாதி எவ்வளோ வரும், 7 இன்ச் வருமா, அந்த அளவு எடுத்து நான் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். 4 சைடும் 7 வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுறேன். இந்த சென்டர் எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக எது சென்டர் நமக்கு தெரியாதுல்ல, கிளாத் அங்கங்கே வேறு மாதிரி இருக்கும். அந்த சென்டரை கரெக்டாக நம்ம பார்த்து அதுலேருந்து நம்ம டிசைன் ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வரைகிற பிக்சர் கரெக்டாக சென்டராக வரும். அதுக்காக தான் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்பவும் போல் ட்ரேஸ் டேபிள் ஆப் எடுத்து அதில் எனக்கு என்ன டிசைன் வேணுமோ நான் அதை எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் ஜூம் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணலை அப்படின்னா நல்லா ஒரு பெரிய பிரிண்ட் அவுட்டாக எடுத்து அதை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோனில் கூட நீங்கள் பெருசாக அதை ஜூம் பண்ணி அதை ஒரு பேப்பரில் ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு கண்ணு மட்டும் தனியாக வரைஞ்சி ஒரு கொம்பு மட்டும் தனியாக வரைஞ்சி அதை கட் பண்ணி அதை வச்சு கூட நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் எடுத்திருக்க நீடில் சைஸ் வந்து 2.5 mm தான். இதோட லென்த் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட அந்த கொம்பு பகுதி வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா யானுமே அக்ரலிக் யான் தான். 100% அக்ரலிக். வெயிட் நம்பர் 3 ஒரே ஒரு யான் மட்டும் வெயிட் நம்பர் 4 மீடியம் யான் யூஸ் பண்ணியிருப்பேன். 100% காட்டன் யூஸ் பண்ணியிருப்பேன், ரெட் கலர் மட்டும். மற்ற எல்லாமே அக்ரலிக் தான். இப்போ வந்து இது வந்து ப்ரௌன் கலர். இதை அப்படியே உள்ள த்ரெட்டர் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து நூலை கோர்த்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு எப்பவும் போல் அப்படியே பஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு அவுட்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இத்தனை நாள் நான் பஞ்ச் நீடர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி தான் ஒன்று ரியலைஸ் ஆச்சு. நான் எப்போவுமே தையல் வந்து இப்போ ஒரு லைன் போட்டேன், 2வது லைன் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 2வது லைன் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு லைன்னு ரொம்ப ஒட்டி நெருக்கி போடுவேன். நூல் மேலே வர்ற மாதிரியே போடுவேன். அப்படி போடுறனால தான் எனக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கல.
கொஞ்சம் நம்ம வந்து கேப் விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டோம் அப்படின்னா தான் அதோட ஷேப் நமக்கு வந்துட்டு அப்படியே கிடைக்குது. ஏன்னா நூல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நெருங்குச்சுன்னா ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு ஆயிடுது. அப்புறம் வந்து லூப்லாம் வந்து ஓவர்லாப் ஆகிறதும் அதனால தான் ஆகுதுன்றதே நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் நான் வந்து இது பண்ணேன். இப்போ பாருங்கள் இதோட ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கேப் விட்டு போடுறது தான். அடுத்து வந்துட்டு ரெட் கலர் யான் எடுத்திருக்கேன். இது வந்து 100% காட்டன், வெயிட் நம்பர் 4. இது மட்டும் தான் வேறு, மற்ற எல்லாமே வெயிட் நம்பர் 3. இது மாதிரியே எல்லாமே நம்ம வந்து நீடிலோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல் அதே நீடில் தான் யானோட கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபுல்லாக பஞ்ச் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பேக் சைடு வந்துட்டு தையல் பிரிந்து வராமல் இருக்கிறதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இது வந்து ஓவர் நைட் நான் அப்படியே காய விட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் காஞ்சாலுமே நமக்கு போதும் தான். ஓவர் நைட் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதை எடுத்து நம்ம ஃப்ரேமில் வந்து கழட்டிடலாம். ஃப்ரேமில் வந்து கழட்டினதுக்கப்புறமா நம்ம பேக் சைடு ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் இது கூட ஜாயின் பண்ணி நம்ம தைச்சி எடுத்துடணும். நான் அந்த தச்சு எடுக்கிற வீடியோலாம் வந்துட்டு ஆட் பண்ணல, என்னால் எடுக்க முடியல. அது நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது இன்னொரு பில்லோ எப்போவாது பண்ணேன் அப்படின்னா நான் வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து இதில் நம்ம வந்து ஜஸ்ட்டு மார்க் பண்ணி பஞ்ச் பண்ணது மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட குஷன் கவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான குஷனுமே நானே தான் பண்ணேன். இந்த குஷன் கவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் வீடியோஸாக தொடர்ந்து பார்க்கலாம். டாடா பை பை.